எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். இதே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு சாப்பிட்றாங்கல்ல, லன்ச் வரலும் கூட அவங்களால வெயிட் பண்ண முடியாது. இந்த ஒரு 11:30 மணி ஆனவுடனே ஏதாவது ஒரு ஃப்ரைட் ஐட்டம், பஜ்ஜி, போண்டா, பக்கோடா, இல்லை இந்த மாதிரி பிட்ஸா, பர்கர் எதையாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுடுறாங்க. இது ப்ராப்ளம். ஒன்று தானியங்கள், ரைஸு, மில்லட்ஸு, கோதுமை, இதை குறைச்சிக்கணும். இன்னொன்று புரத சத்து உள்ள உணவு, பருப்பு வகைகள், எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன், இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும். ஒன்று டீஸ்ட்ரெஸ்ஸிங், ஒன்று எக்ஸசைஸ், 3வது டயட், 4வது ஸ்லீப். இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் வெயிட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏதாவது ஒன்று இப்படி அப்படியே போச்சுன்னா ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. 11, 4 o'clock, 6 o'clock கண்ட்ரோல் பண்ணிவிட்டு காலை உணவுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸு, மதிய உணவு, நைட் உணவில் 2 உணவுலே 2 கப் காய், 1 கப் ரைஸ், 1 கப் ப்ரோட்டீன் ஃபுட், இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு 1/2 கப் தயிர் சாப்பிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறையும். ஒரு மாதத்துக்கு 2 to 3 kilos குறையும். த ஆக்சுவல் திங் இஸ் 8 hour பீரியட்குள்ளே சாப்பிடணும். 16 hours சாப்பிடணும். ஸோ 12 o'clock கேன் பி அ ஸ்நாக். மோர் குடிச்சிக்கலாம், தயிர் குடிச்சிக்கலாம், வெஜிடபிள் சாப்பிட்லாம், ப்ரோட்டீன் சுண்டல் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தென் தே கேன் ஹேவ் 4 o'clock அ ப்ராப்பர் மீல். அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் குண்டாக இருக்காங்கன்னா, இன்ஃபேக்ட் டைம்ஸ் மேக்சினில் ரொம்ப வருஷம் முன்னாடி வந்தது, அவங்க வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டியும் குண்டாக இருக்குது. ஓகே, புரியுதுங்களா? பிகாஸ் தே ஓவர் ஈட். The kind of foods they eat is not right. Lot of vegetables are needed, fruits are needed. அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இன்னும் நீங்கள் இது 20 years முன்னாடி கேட்டிருந்தா நான் சொல்வேன் 18 வயசுக்கு மேலே. இப்போ 10 வயசு குழந்தை எங்கள் கிளினிக் வரவங்கலாம் 80 கிலோ இருக்காங்க. அவங்க இருக்க வேண்டியது 24 கிலோ. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட டயட்டிஷியன் தாரிணி கிருஷ்ணன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஓகே மேம், இப்போ டயட்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான டயட் செட் ஆகிறது இல்லை. ஸோ இந்த பர்சனலைஸ்டு இந்த நியூட்ரியன்ஸ்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம்? ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்கவுங்க பாடி டைப் பிரகாரம் தான் டயட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க எப்படி சாப்பிடுவாங்க முன்னாடி, அது பிரகாரம் தான் நம்ம டயட் கொடுக்க முடியும். இப்போ வெறும்னே ஒரு ஷீட்டில் எழுதி எல்லாரும் சாப்பிடுங்கன்னு ஒரு 50 ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தா வேலையே ஆகாது. we have to take அந்த ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷனில் கிட்டத்தட்ட 45 minutes ஆகும். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி சாப்பிடுவாங்க, என்ன சாப்பிடுவாங்க, வீக் டே எப்படி சாப்பிடுவாங்க, வீக்கெண்ட் எப்படி சாப்பிடுவாங்க, அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ காய் ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க, எவ்வளோ பால் யூஸ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு, இவ்வளோ கேள்விகள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணி டயட் கொடுக்க முடியும். ஓகே மேம், அதே மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ணணும், உடனே எனக்கு வெயிட் லாஸ் ஆகணுன்றதுக்காக நிறைய பேர் இந்த சாப்பிடாமலாம் இருப்பாங்க. ஸோ சாப்பிடாம இருக்கும்போது அது கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருப்பாங்க, அடுத்த மீலுக்கு வரும்போது மொத்தமாக எடுத்துப்பாங்க. ஸோ இது டயட்ல எந்த மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்கும்? ஃபஸ்ட்டு அசிடிட்டி வந்துடும். நிறைய பேருக்கு இப்போ நார்மலாகவே அசிடிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகி அல்சர் வரலும் போய் கூட சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது நம்ம ரெகுலராக டைமிங்ஸ்க்கு சாப்பிட்டோன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். உணவு இப்போ 2 இட்லி தான் சாப்பிட்ணுன்னா தாராளமாக சாப்பிட முடியும். இதே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு சாப்பிட்றாங்கல்ல, லன்ச் வரலும் கூட அவங்களால வெயிட் பண்ண முடியாது. இந்த ஒரு 11:30 மணி ஆனவுடனே ஏதாவது ஒரு ஃப்ரைட் ஐட்டம், பஜ்ஜி, போண்டா, பக்கோடா, இல்லை இந்த மாதிரி பிட்ஸா, பர்கர், எதையாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுடுறாங்க. இது ப்ராப்ளம். அதனால என்ன ஆகுதுன்னா, இது ஹெவி ஃபுட், இது லஞ்சை தள்ளி விடுது. ஸோ 2-3 o'clock ஆகிடுது லஞ்ச் சாப்பிட. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷியஸ் சர்க்கிள் ஆஃப் சேஞ்சிங் டைமிங். அண்ட் அது தள்ளி போகிறதுனால ரொம்ப பசிச்சு எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டுறாங்க.
ஓகே மேம். அதே மாதிரி வந்து இப்ப டயட்னு எடுக்கும்போது வந்து என்னன்னா கொஞ்சமா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட்டை வந்து கொஞ்சமா தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த டயட்ல வந்து போர்ஷன் கண்ட்ரோல் முக்கியமா? அப்படி இல்லைன்னா வந்து என்ன சாப்பிட்றோன்றது முக்கியமா? ரெண்டும் முக்கியம். ஓகே. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா உணவில் நம்ம 5 வித உணவு சொல்கிறோம். ஓகே. ஒன்று தானியங்கள், ரைஸு, மில்லட்ஸு, கோதுமை, இதை குறைச்சிக்கணும். இன்னொன்று வந்து புரத சத்து உள்ள உணவு, பருப்பு வகைகள், எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும். பட் சிக்கன் ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணக்கூடாது. எப்போவுமே அது வந்து கிரேவி ஃபார்மில் கம்மியாக எண்ணெய் போட்டு பண்ணணும். வெஜிடபிள்ஸ், இது பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஃபுட் குரூப், இதை ரெகுலராக சாப்பிடணும். அதுவும் க்ரீன், ஆரஞ்சு, ரெட். க்ரீன் தான் மேக்ஸிமம். ஏன்னா 16 வித கீரை, 5 வித பீன்ஸு, பூஷ்ணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய், அப்புறம் கேபேஜ், ப்ராக்கலி, காலிஃப்ளவர், இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. கேப்சிகம், இந்த மாதிரி பார்த்தோன்னா நிறைய க்ரீன் கலரில் தான் மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஆரஞ்சு வந்து கேரட் இல்லை மஞ்சள் பூஷ்ணிக்காய், ரெட்டு வந்து டொமேட்டோ இல்லை வந்து கேப்சிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இல்லைன்னா நம்ம பாரம்பரிய வெஜிடபிள்ஸ், வாழைத்தண்டு, வாழைப்பூ, முள்ளு கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி கூட நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். வாட்டரி வெஜிடபிள்ஸ், இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி. ஃப்ரூட்ஸு, சீசனல் ஃப்ரூட்ஸ், நிறைய பேர் சாப்பிட்றது வாழைப்பழம் உண்டி, அப்படி சாப்பிடக்கூடாது. அந்தந்த சீசனுக்கு. இப்போ சம்மர்னு பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன், இல்லை இதே சீசனில் மாம்பழம், பலாப்பழம், சிறிய அளவு மாம்பழம், பலாப்பழம். வாட்டர்மெலன் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்லாம். ஏன்னா 40 கேலரிஸ் தான் 100 கிராம்ஸே. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். இதே மாம்பழம் எடுத்திங்கன்னா 100 கிராமே உங்களுக்கு 150 to 200 கேலரிஸ் வரலும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது தோலோடு எடுக்கிறோமா, தோல் இல்லாத எடுக்கிறோமா, நிறைய விஷயம் அதை டிபெண்ட் பண்ணுது. கடைசியில் பால். ஸோ பால், தயிர், மோர், இதெல்லாம். ஸோ இது 5 விதமும் டெய்லி சாப்பிட்ணும். மண்டே ஒன்று, டியூஸ்டே ஒன்று, வென்ஸ்டே அப்படி கிடையாது. டெய்லி எல்லாமே எடுத்துக்கணும். ஆமாம். ஓகே மேம். இப்போ இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்து இந்த டைமில் வந்து இந்த மாம்பழம், இந்த தர்பூசணி, இது எல்லாமே வந்து ஒரு சீசனல் ஃப்ரூட்டுன்றதுனால நிறைய கிடைக்கும்ன்றதுக்காக நிறைய சாப்பிட்டுடுறாங்க. இப்போ இது வந்து இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அது இல்லாமல் வந்து இந்த ஃப்ரூட்ஸை வந்து மாம்பழமாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய எடுத்துக்கும் போது அது எந்த மாதிரியான பாதிப்புகளை வந்து உண்டாக்கும்? ஒன்று ஜாஸ்தி பண்ணால் இன்னொன்று குறவு பண்ணிடும். ஓகே. இப்போ மாம்பழம், பலாப்பழம் ரெண்டுமே எடுத்திங்கன்னா அதில் கார்போஹைட்ரேட் நிறையா இருக்குது. ஸோ இது வயத்தையும் ரொப்பிடும். அப்போ என்ன ஆகிடும், புரத சத்து உள்ள உணவே சாப்பிட மாட்டாங்க. இது ப்ராப்ளம். அடுத்தது இந்த மில்க் ஷேக் மாதிரி சாப்பிட்றாங்க. நிறைய பேருக்கு இப்போ டைஜஷன் ஆகிறதில்ல. ஸோ அவங்க இந்த மாதிரி மில்க் ஷேக் எடுத்தால் ப்ராப்ளம். ஏன்னா அந்த ஆயுர்வேதில் பார்த்தா இதுக்கு விருத்த ஆகாரான்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரூட் அண்ட் மில்க், எனி ஃப்ரூட் அண்ட் மில்க் ஆஸ் அ காம்பினேஷன் அவ்வளோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து சாப்பிடணும். சிறிய அளவு சாப்பிட்டா யாருக்குமே ப்ராப்ளம் இல்லை. ஓகே மேம். இப்போ வந்து இந்த டயட்னு நம்ம பேசும்போது இந்த டயட்டில் வந்து நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி வந்து குறைக்கலாமா, இல்லைனா வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண வேணாம், இந்த சில வந்து டயட் எடுத்துக்கிட்டாலே, சில இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டாலே வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? ஒருத்தர் உடம்பை பொறுத்து இருக்கு. பட் மெயினாக 4 வித விஷயம் ரொம்ப முக்கியம். இப்போ 4 legs ஆஃப் அ டேபிள் மாதிரி. ஒன்று வந்து டீஸ்ட்ரெஸ்ஸிங், ஒன்று எக்ஸசைஸ், 3வது டயட், 4வது ஸ்லீப். இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் வெயிட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏதாவது ஒன்று இப்படி அப்படியே போச்சுன்னா ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம். அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ்ன்றப்ப வந்து இந்த ஸ்பாட் ரிடக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா? எனக்கு வந்து மற்றதெல்லாம் வேணாம், இந்த பர்டிகுலரான பார்ட்டில் வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும். ஸோ இது வந்து ஆக்சுவலி சயின்டிஃபிக்கலாக பாசிபிளா? யூ ஹேவ் டு ஒர்க் வித் த ஃபிசியோதெரபிஸ்ட். இப்போ வயர் போட்டுக்கு அப்படின்னா அப்டாமினல் எக்ஸசைசஸ். இப்போ இந்த இடத்துல வெயிட் இருக்கு அப்படின்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. ஸோ தட் ஃபேட் குறைஞ்சி மசில் ஃபார்ம் ஆகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஸ்பாட் இருக்குது. பட் ஜென்ரலும் பண்ணணும், ஸ்பாட்டும் பண்ணணும். ஓகே மேம். இப்போ வந்து இந்த வெயிட் கெயின் வந்து நிறைய பேருக்கு வந்து நான் வந்து எல்லாமே டயட் வந்து கரெக்டாக தான் இருக்கேன், நான் வந்து எக்ஸசைஸுமே பண்ணுறேன், பட் வந்து எனக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாக மாட்டேங்குது, அப்படி வந்து இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இது எல்லாமே வந்து வெயிட் கெயினுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குமா? டெஃபினட்டாக. ஏன்னா ஸ்ட்ரெஸ்னால ஒன்று எக்ஸஸாக சாப்பிட்ருவாங்க, ஓகே, இல்லை ஒன்றுமே சாப்பிடாத இருப்பாங்க, அப்போ ஓவர் ஈட் பண்ணுவாங்க அடுத்த. ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு திஸ். ஓகே மேம். இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இப்போ தான் புதுசாக வந்து பிகினர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க?
ரொம்ப சிம்பிள். பிரேக்ஃபாஸ்ட்டில் முதல்ல ஒரு கப் ஃப்ரூட் எடுத்துட்டு ஓகே அப்புறம் அவங்க 3 இட்லி எடுக்கிறாங்கன்னா 2 எடுக்கட்டும். அந்த மாதிரி 1 ஸ்டெப் குறைக்கட்டும். ப்ளஸ் ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கட்டும். எக்கு சாப்பிட்றவங்க எக்கு சாப்பிட்லாம், இல்லை சாம்பார், ஸ்ப்ரவுட்ஸு, சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா வயிறு ரொம்பிடும். அந்த ஒரு இட்லி சாப்பிடாதது தோணவே தோணாது. இந்த 11 o'clock 3 o'clock 6 o'clock தான் மெயின் ப்ராப்ளம். ஸோ அந்த டைமில் மோர் குடிச்சிக்கலாம், இல்லை டீ காஃபி குடிக்கிறவங்க டீ காஃபி குடிச்சிட்டு அதோட பிஸ்கெட்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு எதாவது கரன்னு சாப்பிட்ணுன்னா நெல் பொரி, அவல் பொரி, இல்லை அரிசி பொரி, இல்லை மக்கானா அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், விச் இஸ் ஸ்லைட்லி லோவர் கேலரிஸ். அதுவும் நிறையா சாப்பிட முடியாது. இல்லை உடச்ச கடலை அது கூட சாப்பிட்லாம், உப்பு கடலை இதெல்லாம் சாப்பிட்லாம். தென் வென் யூ கம் டு லஞ்ச் அண்ட் டின்னர், பேசிக்காக ஒரு 8 inch பிளேட் எடுத்து அதை 4 பாகமாக பிரிச்சுக்கணும். ஒரு பாகம் ரைஸ், ஈக்குவல் குவான்டிட்டி ப்ரோட்டீன், தாலாக இருக்கலாம், சாம்பாராக இருக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸாக இருக்கலாம். வெஜ் நான்வெஜ் பண்ணுற அன்றைக்கி எக், ஃபிஷ் ஆர் சிக்கன், பட் கிரேவி ஃபார்ம், நாட் ஃப்ரைட். அந்த மற்ற 2 கால் பாகம் இருக்குல்ல, 2மே காய். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 கப்பு தயிர் இப்படி சாப்பிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டு குறையும். அண்ட் சமையலில் ஒருத்தருக்கு இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா 3 teaspoons into 4, ஓகே 12 teaspoons தான் யூஸ் பண்ணும் எல்லாத்துக்குமே. தாளிக்கிறதுக்கு, தோசைக்கு, எல்லாத்துக்குமே அவ்வளோதான். இங்கே தான் நிறைய தப்பு பண்ணுறாங்க. நாங்கள் கரெக்டாக சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க. எக்கச்சக்கமாக நெய், எண்ணெய் அவங்க உணவில் போகும். அடுத்தது இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கணக்கே போட மாட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த ஏரியாஸை 11, 4 o'clock 6 o'clock கண்ட்ரோல் பண்ணிவிட்டு காலை உணவுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸு, மதிய உணவு நைட் உணவில் 2 உணவுலே 2 கப் காய், 1 கப் ரைஸ், 1 கப் ப்ரோட்டீன் ஃபுட் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு 1/2 கப் தயிர் சாப்பிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறையும். ஒரு மாதத்துக்கு 2 to 3 kilos குறைக்கும். ஓகே மேம். இந்த வெயிட் லாஸ்ன்னு பார்க்கும்போது வந்து ஏதோ ஒரு டயட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த கீட்டோ டயட்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்னு ஒன்று இருக்குது. சாப்பிட்டுட்டு நடுவில் வந்து ரொம்ப நேரம் ஒரு 12 hours வந்து எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறதுனால எதனா பெனிஃபிட் இருக்கா, இல்லைனா வந்து அது அவ்வளோவா யூஸ்ஃபுல் இல்லை? இதில் உங்கள் ஒப்பீனியன் என்ன மேம்? அதை கரெக்டாக பண்ணணும், அதுதான் முக்கியம். த ஆக்சுவல் திங் இஸ் 8 hour பீரியட்குள்ளே சாப்பிடணும். ஓகே 16 hours சாப்பிடக்கூடாது. இதை எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு 8 மணி வரலும் எவ்ரி hour தே கீப் ஈட்டிங். ஃபஸ்ட்டு அது தப்பு. பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே ஸோ 8 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 8 to 8 இஸ் 8 ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு முடிச்சிடணும். ஸோ பிட்வீன் 8 AM and 4 PM அவங்க 2 உணவு ப்ளஸ் ஒரு ஸ்நாக் இதுதான் எடுக்கணும். ஒரு டயட்டிஷியன்கிட்ட போய் ப்ராப்பர் டயட் வாங்கிக்கணும். ஏன்னா ப்ரோட்டீன் தேவை, வெஜிடபிள் தேவை, ஃப்ரூட் தேவை, நம்ம பேசின 5 ஃபுட் குரூப்பும் தேவை. ஓகே அவங்க ஹைட், வெயிட், ஏஜ் பிரகாரம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து டயட்டை பிளான் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். ஸோ காலை உணவு 8 மணிக்கு, இதில் ஃப்ரூட் ப்ளஸ் இட்லி, தோசை அந்த மாதிரி ப்ளஸ் ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் உணவு சாப்பிடணும். லன்ச் டைம், ஸோ 4 hours லேட்டர் 12 மணிக்கு இவங்க ஸ்நாக் கூட சாப்பிட்லாம். ஏன்னா கடைசி 4 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதை ஸ்நாக்காக வச்சுட்டாங்கன்னா திருப்பி காலையில் 8 மணிக்கு தான் சாப்பிட முடியும். ஓகே ஸோ தே ஹாவ் டு பிளான் தட் வே. ஸோ 12 o'clock கேன் பி அ ஸ்நாக். மோர் குடிச்சிக்கலாம், தயிர் குடிச்சிக்கலாம், வெஜிடபிள் சாப்பிட்லாம், ப்ரோட்டீன் சுண்டல் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தென் தே கேன் ஹேவ் 4 o'clock a proper meal which will have vegetable, which will have protein. It can have idli, dosa and it can have curd. அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி சாப்பிட்ணும். இது தப்பாக நாங்கள் 8 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே என்ன வேணால் சாப்பிட்லாம். சில பேர்லாம் 1/2 கிலோ கேக்கெல்லாம் சாப்பிட்றாங்க. நாங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம். இந்த மாதிரிலாம் பண்ண பிரயோஜனமே கிடையாது. டூ இட் கரெக்ட்லி. டயட்னு இருந்துட்டு நடுவில் சீட் டேன்னு ஒன்று வச்சு அது எல்லா ஃபுட்ஸும் சாப்பிட்றதுனால அப்புறமா டயட்டில் என்ன ஒரு இது இருக்குன்னு தெரியல. ஓகே மேம். இப்போ வந்து டயட்டில் வந்து இந்த கிராஷ் டயட்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஆக்சுவலாக இந்த கிராஷ் டயட்னா என்ன, அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? கிராஷ் டயட் பண்ணால் கிராஷ் பண்ண வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. ஆக்சுவலி இந்த கிராஷ் டயட்னா என்ன மேம்? என்னன்னா ஒன்றுமே சாப்பிடாத இருப்பாங்க, இல்லை ரொம்ப குறைவா சாப்பிடுவாங்க. ஓகே இது வந்து சஸ்டெயினபிள் கிடையாது.
ஓகே. அது சேர்த்து வச்சு ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன் ஆகி எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது, மிதமாக பண்ணணும். இட் கேன் பி டன் சஸ்டெயினபிள். ஓகே மேம். இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணாலுமே வந்து ஹோல் பாடியை வந்து குறைக்கிறது கூட எப்படியோ ஒன்று குறைச்சிக்கலாம். பட் இந்த பெல்லி ஃபேட்டுன்றது வந்து குறைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த பெல்லி ஃபேட்டை எப்படி தான் குறைக்கிறது? அதுக்கு எதனா அதுக்கு ஸ்பெசிஃபிக் அப்டாமினல் எக்ஸசைசஸ் தான் Okay. முக்கியம். டோட்டல் கேலரி குறைச்சி, கொழுப்பு சத்து குறைச்சா டோட்டல் பாடி வெயிட்டும் ஃபேட்டும் தான் குறையும். ஸ்பெசிஃபிக் ஏரியாஸில் குறையணும்னா அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கு எதனா ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஃபுல்லாக எக்ஸசைஸ் மட்டும்தான். நோ ஷார்ட் கட்ஸ். நோ ஷார்ட் கட்ஸ், ஒன்லி எக்ஸசைஸ். உடம்பு வலிச்சு நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஓகே மேம். ஓகே மேம். இப்போ அம்மா வந்து குண்டா இருப்பாங்க, அதனால குழந்தைங்களும் வந்து அந்த ஜீன்ல வந்து வருது இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணலாம்? இவங்க வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை பண்ணா குறையுமா, இல்லைன்னா ஜீன்ல இருக்கிறதுனால அது வந்து அவ்வளவா பாசிபிள் இல்லையா? ரொம்ப சிம்பிளாக ஹெரிடிட்டரியை ப்ளேம் பண்ணலாம், ஜீனை ப்ளேம் பண்ணலாம். த மெயின் திங் இஸ் த என்வாயன்மெண்ட். ஓகே. ஏன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் குண்டாக இருக்காங்கன்னா, இன்ஃபேக்ட் டைம்ஸ் மேக்சினில் ரொம்ப வருஷம் முன்னாடி வந்தது, அவங்க வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டியும் குண்டாக இருந்தது. ஓகே. புரியுதுங்களா? பிகாஸ் தே ஓவர் ஈட். The kind of foods they eat is not right. Lot of vegetables are needed, fruits are needed. அதெல்லாம் இருக்கவே இருக்காது. காயின்னு சொன்னானே உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இதை வதக்கி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ என்வாயன்மெண்ட் ஆல்சோ பிளேஸ் அ ரோல். ஜீன் பிளேஸ் அ ரோல், பட் we can fight the gene. ஓகே மேம். அதே மாதிரி குழந்தைங்க வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது வந்து அவங்களையுமே வந்து வெயிட் லாஸ் பண்ண சொல்லி ஒரு ப்ரெஷர் போடுவாங்க இல்லையா? ஸோ எந்த ஏஜ்லேருந்து வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணலாம்? ஏன்னா வந்து குழந்தைங்களால வந்து அவ்வளோ டயட்டும் எடுத்துக்க முடியாது, அந்த எக்ஸசைஸும் அவ்வளோ பண்ண முடியாது. ஸோ எந்த ஏஜ்ல இருந்து வந்து நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? இன்னும் நீங்கள் இது 20 years முன்னாடி கேட்டிருந்தா நான் சொல்வேன் 18 வயசுக்கு மேலே. இப்போ 10 வயசு குழந்தை எங்கள் கிளினிக் வரவங்கலாம் 80 கிலோ இருக்காங்க. அவங்க இருக்க வேண்டியது 24 கிலோ. ஸோ 80 எங்கே இருக்குது, 24 எங்கே இருக்குது? ஸோ தே ஸ்டார்ட் புட்டிங் ஆன் வெயிட் வெரி யங். த ரீசன் இஸ் கூட மனுஷா இல்லை, பெரியவங்க இல்லை. பிகாஸ் நெசசிட்டி, நியூக்ளியர் ஃபேமிலிஸ், 2 பேரும் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்தால் ஒரு கிரெடிட் கார்டு இல்லை என்ன வேணால் வாங்கிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகிடுது, என்ன பிடிக்குமோ குழந்தை வாங்குறது, என்ன ஹெல்த்துன்னு வாங்கிறது இல்லை. ஸோ அங்கேயே வந்து ஒபேசிட்டி ஆரம்பிச்சிடும், ஓவர் வெயிட் ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போ அந்த குழந்தை இருக்க வேண்டிய வெயிட்டு 18லேருந்து 20 கிலோ, அது ஒரு 25 கிலோ இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. பட் அப்போவே 30, 35னா அந்த பாயிண்ட்லேயே சின்னது பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஷவுட்டிங் அட் த சைல்டு, அவங்கள பெரியவங்களாக்கி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து அப்புறம் பண்ணுறத விட முதல்லே பண்ணுறது தான் ஸ்மார்ட்.